சுவாமி ராமானந்தா நமது மதுரை திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் முதல் படை வீடாக விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான திருத்தலம். அங்க பல ஆண்டுகள் நீதி கேட்டு போராட்டம் நடத்தி தீபம் ஏற்றுவதற்கான ஒரு உத்தரவை நீதிமன்றம் மூலம் பெறப்பட்டது. ஆனால் அதை எதிர்த்து இந்து சமய அறநிலைத்துறையே கோவிலுக்கு சொந்தம் என அறிவித்த நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இந்து சமய அறநிலைத்துறையே மேல் வழக்குக்கு சென்று அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டு ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை சனாதன தர்மமாகிய இந்து மதத்தின் மீது விதித்துள்ளார்கள். ஆனால் நாம இதை தொடர்ந்து கண்டிக்காம இருந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தாலும் நம்முடைய அது பலகீனமாக வெளிப்படும். எனவே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முருக பக்தர்களை கொண்டது தமிழ்நாடு. வேற எந்த மாநிலத்துக்கும் இல்லாத சிறப்பு முருகனுக்கு 6 படை வீடுகளை கொண்டது தமிழகம். 6 படை வீடுகளை அமைத்து தமிழன் இனத்திற்காக கடவுளாக முருகனை வழிபாடு செய்கிறோம். வேற எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு. முருகனே சிவனே சங்கப்புலவராக அமர்ந்து இருந்து தமிழ் வளர்த்தது பாண்டிய நாடு மதுரை. மதுரையில இருக்கிற அந்த திருப்பரங்குன்றம் நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அதுல தீபம் ஏத்த சொல்லிய பிறகும் முருக பக்தர்களை அவமதிக்கின்ற வேலையை இந்து சமய அறநிலையத்துறை பெயரை வைத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்கிறது. இது மிகவும் வேதனைக்கும் உரியது, கண்டனத்துக்குரியது. இதை நம்ம மனசுல வச்சு வருகிற பிப்ரவரி 23ஆம் தேதி அந்தந்த பகுதியிலே தெருக்களில வீதிகளிலே எல்லா இடத்துலையும் ஒன்று கூடி கந்த சஷ்டி கவசத்தை மனமுருக பாடி திருப்பரங்குன்றத்தினுடைய மாலை 6 மணிக்கு திருப்பரங்குன்றத்துல மீண்டும் அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப தீபம் ஏற்றப்பட வேண்டும் வருங்காலத்தில் என்பதை கோரிக்கையாக தொடர்ந்து வைக்க வேணும். அதுக்கு ஒரு முன்னோட்ட நிகழ்ச்சியாக பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி தமிழகத்தில் எல்லா வீதிகளிலும் முருக பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள், ஆன்மீக அமைப்புகள் ஒன்று சேர்ந்து 6 மணிக்கு கந்தசஷ்டி கவசத்தை பாடி நிறைவாக திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற இறைவா எங்களுக்கு பரிபூர்ணமான அருளை தருவா என்று அந்த கோரிக்கையோடு அந்த நிகழ்ச்சியை வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா என்று கூறி நிறைவு செய்யணும். இதை நம்ம தமிழக பக்தர்கள், ஆன்மீக அமைப்புகள், நமது முருக பக்தர்கள், இன்னும் பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் ஒன்று சேர்ந்து இதை ஒற்றுமையாக செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.